ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ புதன் வியாழன் 2 நாள் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கடையல் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் கடையல் பார்த்திங்கன்னா மொத்தமாக, அதாவது கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுட்டோன்னா நல்லா குழஞ்சிடும். நம்ம மிக்சியில் போட்டுலாம் அடிக்கவே வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம கரண்டி வச்சு கிண்டினாலே போதும், நல்லா மசிஞ்சிடும். எப்போவுமே இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையல், பீர்க்கங்காய் கடையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம சாம்பார், கூட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கடையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த மாதிரி கடையல் ஏதாவது செய்யும்போது நான் களி செஞ்சுக்குவேன். எனக்கு களி ரொம்ப பிடிக்கும். இப்போ வெயிலுக்கு பார்த்திங்கன்னா களி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கேழ்வரகு களி, கம்பங்களி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்டாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. நான் வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை களி செஞ்சு சாப்பிடுவேன். அடுத்ததாக இதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் நான் செஞ்சுருந்தேன். ஸோ கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 தடவை நான் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோக்னட் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ. அடுத்ததாக களி எனக்கு மட்டும் நான் கிண்டியிருக்கேன். அதாவது கொஞ்சமாக போட்டு நான் கிண்டியிருக்கேன். கனிஷ்காக்கும் அவங்க அப்பாவுக்கும் நான் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ களி பார்த்திங்கன்னா அரிசியும் போட்டு நம்ம செய்யலாம். அதாவது நொய் அரிசி அதை போட்டும் செய்யலாம். நான் வெறும் மாவு களி நான் கிண்டியிருக்கேன். ஒரு பக்கம் கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா களிக்கு மாவு வெந்துட்டுருக்கு. இந்த களிக்கின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான விஷயந்தான். கட்டி தட்டாமல் நம்ம கிண்டணும். மாவை போட்டு மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. அதே போல் மாவு போடும்போது ஒரு பக்கமாக போடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த தண்ணியிலே களி வேகணும். நம்ம கேழ்வரகு மாவு இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். மாவை கிண்டி நம்ம இறக்கிட்டால் போதும். பட் களிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக அந்த தண்ணியிலே நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் களி உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனைலாம் எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். களி கிண்டுறது பார்த்திங்கன்னா நார்மலான பாத்திரம், அதாவது கனமான பாத்திரத்தில் கிண்டினிங்கன்னா ஒட்டாமல் வரும். நான் எனக்கு மட்டுங்கிறதுனால நான்ஸ்டிக் பாத்திரத்துலேயே நான் கிண்டிட்டேன். அப்போ தான் ஈஸியாக ஒட்டாமல் வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போடும்போது அடிகனமான பாத்திரத்தில் வச்சு கிண்டுனா களி எதுவுமே ஒட்டாது, அடி பிடிக்காது, சூப்பராக வரும். என்னோடய லன்ச் இது தான், களி, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கடையல், கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கான லன்ச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எப்போவுமே ரெடி ஆகிடும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, கனிஷ்கா ஸ்கூல் போகிறா. ஸோ அதனால் காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். பட் இப்போ பிள்ளைங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்குன்னு நம்ம டிஃபன் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். நான் ஒரு நாள் சாம்பார், சாதம், பொரியல் அந்த மாதிரி பண்ணால் அடுத்த நாள் சிம்பிளாக அந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். நான் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன், எப்படி நம்ம குயிக்காக சிம்பிளாக சமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காய சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்புமாக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும்னே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம சாதம் வடிக்கிற அரிசி தான் நான் இதுக்கு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு செஞ்சிங்கன்னா சாதம் நல்லா நீட்டாக உடையாமல் நல்லா வரும். நம்ம எப்பவும் போல் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தான் நான் தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸை போட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக உதிரியாக வந்துடும். ஸோ இந்த வெங்காய சாதம்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம தக்காளி சாதம் இது எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் வெங்காய சாதம். பட் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எதுவுமே போட மாட்டோம். பூண்டு முழுசாக உரித்து போடலாம். பூண்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்லா ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா லெமன் ஊறுகாய் இல்லை மாங்காய் ஊறுகாய் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஸோ டேஸ்டியான வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து காய்கறி தீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு தான் நான் போய் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய், சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன். ஸோ அதை ஸ்நாக்ஸாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துட்டேன். ஸோ வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு தேவையானது போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கேரட் பீன்ஸ் வந்து எப்போவுமே நான் வந்து 1 kg அந்த மாதிரி வாங்குவேன் பொரியல் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து நாங்கள் காய் வந்து வேக வச்சு டின்னராக சாப்பிடுவோம். ஸோ அதுக்காகவும் காய் வந்து கேரட் பீன்ஸ் எப்போவுமே நிறையா, அதாவது 1 kg குவான்டிட்டியில் தான் நான் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தக்காளி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பார்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்ததுமே கையோட கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து சூப்பராக சமைக்கிறப்போ டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்து சமைச்சிக்கலாம். நான் எப்போவுமே கருவேப்பிலை, புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்ததுமே ஆஞ்சி அந்தந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். ஸோ சமைக்கிறதுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். கருவேப்பிலையே நீங்கள் இந்த மாதிரி உருவி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், கெடவே கெடாது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து புதினா துவையல். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் கேரி பேக் இருந்ததுன்னா அதுலேயே கட்டி வச்சுருவேன். அதே போல் ஒரு சில காய்கறிகள், ரொம்ப நாள் வரக்கூடிய காய்கறிகள்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.